எல்லாருக்கும் வணக்கங்க. ஃபர்ஸ்ட்டு ஒன் டே நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. டாஸை வின் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா, நாங்கள் பேட்டிங் எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்கங்க. பேட்டிங் எடுத்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஆரம்பத்திலே எல்லா விக்கெட்டையும் விட்டுட்டாங்கங்க. ஏன்னா நம்ம வந்து சிங் இஸ் கிங். அவர் ஹர்ஷ்தீப் சிங் வந்து சூப்பராக பவுலிங் போட்டாருங்க. எப்போ 10 overs 37 ரன்ஸ் 5 விக்கெட்ஸுங்க. சிங்கை சூப்பராக பவுலிங் போட்டு எல்லா விக்கெட்டையும் எடுத்துட்டாருங்க. இது சிங்கு தாங்க சூப்பராக பவுலிங் போட்டார். நம்ம வந்து 2020ல் வந்து அவரை குறை சொன்னோம். ஆனால் ஒன் டேல வந்து சூப்பராக பவுலிங் போட்டு அந்த ரிதமு அந்த ஸ்விங்குனா அவருக்கு இருந்ததுனால நல்லா விக்கெட் எடுத்துட்டாருங்க. அடுத்தது வந்து அவிஷ்கானும் நல்லா பவுலிங் போட்டார். அவர் வந்து 8 overs 27 ரன்ஸ் 4 விக்கெட்ஸ். அவிஷ்கானுக்கும் நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். இவங்க 2 பேருமே சவுத் ஆஃப்ரிக்காவை முடிச்சிட்டாங்கங்க. அப்புறம் குல்தீப் யாதவ் ஒரு விக்கெட் எடுத்துட்டாருங்க. அதிகமாக சவுத் ஆஃப்ரிக்காவில் யார் அடித்தாங்கன்னா டோனி அடித்தாருங்க. டோனி 28 அடித்தாருங்க. அப்புறமேட்டு வந்து பின்னாடி வந்த வேண்ட்ரி டெசனு, கேப்டன் மார்க்ரம், கால்சன் எல்லாருமே வந்து அவுட் ஆயிட்டாங்கங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் வந்து ரொம்ப சொதப்பலாயிடுச்சுங்க. ஜோனஸ்பர்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து நல்ல ஹை ஸ்கோரிங் அடிப்பாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறவங்க தான் இன்னி வரையும் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து நிறையா ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. என்ன நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் பேட்டிங்லேயே. ஆனால் இன்றைக்கி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவால் நிறைய ரன்ஸ் அடிக்க முடியல. அதுக்கு காரணம் வந்து இந்தியா வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் அட்டாக்காக இருந்தால் கூட நல்ல பவுலிங் போட்டு சவுத் ஆஃப்ரிக்காவை வந்து விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்கங்க சீக்கிரமே. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து செட் பண்ணாங்க டார்கெட். இந்தியாவுக்கு எவ்வளோ டார்கெட் செட் பண்ணாங்கன்னா 116 தாங்க இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா அடித்தது. ஆனால் இந்தியா வந்து 117 அடித்தா வெற்றி. அதில் வந்து இந்தியா வந்து பேட்டிங் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்கங்க. இந்தியாவோட பேட்டிங் பற்றி சொல்லியே ஆகணுங்க. நம்ம தமிழ்நாடு சேர்ந்த சாய் சுதர்ஷன் வந்து டெபுட்டன் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் நம்ம சொல்லணும். டெபுட்டன் இன்னிங்ஸ்லேயே வந்து 55 அடிச்சிருக்காருங்க. சாய் சுதர்ஷன் வந்து சூப்பராக பேட்டிங் ஆடினார். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அது வந்து இருந்துச்சு. ஒரு ரன் அவுட் சான்ஸ் வந்துச்சு. அந்த ரன் அவுட் சான்ஸ்லேயும் நல்லா டைவ் அடித்து உள்ற போயிட்டார். ஆனால் சாய் சுதர்ஷன் வந்து சூப்பராக பேட்டிங் ஆடினார். என்ன ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும் ஃபெயிலியர் ஆகிட்டார் ஃபஸ்ட்டு ஒன் டேயில். அவர் போக போக நல்லா விளாடுவார். ஆனால் சாய் சுதர்ஷன் வந்து ஹேட்ஸ் ஆஃப்ங்க. சூப்பராக விளாண்டாருங்க சாய் சுதர்ஷன். அப்படியே கமெண்டேட்டர்ஸ்னால் சொல்கிறாங்க அப்படியே பாலுக்கு ரீச் ஆகி போய் விளாட்றாருன்ட்டு. சாய் சுதர்ஷனுக்கு வந்து பிரைட் ஃப்யூச்சர் இருக்குங்க. ரொம்ப நல்லா விளாட்றாரு. ரொம்ப நல்ல டேலண்ட்டாக விளாட்றாரு. ஃபுல் ஷாட்னா கரெக்டாக அடித்தாருங்க. அவர் ஃபஸ்ட்டு பாலே விளாண்ட ஒன் டேல வந்து டெபுட்டன்ங்கிற அந்த பயமே இல்லை. ஃபஸ்ட்டு பால் விளாண்டாருங்க. ஃபஸ்ட்டு பாலே 4 அடிச்சிட்டாருங்க. சூப்பராக விளாண்டாருங்க. நல்ல பாலுக்கு போய் ரீச்சு போய் ஆடுறாரு. நல்லா ஸ்பின்னர்ஸ்னால் பாலை வர விட்டு ஆடுறாரு. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி ஆடுறாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து புல் அடிக்கிறாரு. அப்புறமேட்டு ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணுறேன்னு அழகாக தேர்ட் மேனில் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி விட்றாரு. சிங்கிள்ஸ் ஆடுறாரு. நல்ல ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் வச்சு ஆடினாருங்க. ஸ்ரேயஸ் ஐயரையும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க குறை. ஸ்ரேயஸ் ஐயரும் சூப்பராக விளாண்டாருங்க. அவருக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து நிறையா பவுன்சர்ஸ்னால் போட்டு பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அந்த பவுன்சர்ஸையும் நல்லா கேபிட்டலைஸ் பண்ணி நல்லா விளாண்டுட்டாருங்க ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ் ஐயர் சாய் சுதர்ஷனும் விளாண்டு அப்படியே முடிச்சிட்டாங்கங்க. அப்புறம் சாய் சுதர்ஷன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனில் டெபுட்டனில் 50 அடித்தது வந்து நம்பர் 4ல் வந்து சாய் சுதர்ஷன் இருக்காருங்க. அதுவும் வந்து பெரிய விஷயங்க. சாய் சுதர்ஷன் வந்து டெபுட்டனில் 50 அடித்து ஒன் டேல 50 அடித்து டெபுட்டனில் 4th பிளேயராக வந்து சாய் சுதர்ஷன் இருக்கார். இந்தியாவுக்கு வந்து 4th பிளேயராக சாய் சுதர்ஷன் இருக்காருங்க. இந்தியா வந்து நல்லா விளாண்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒன் டேவை நல்லா விளாண்டு சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பீட் பண்ணிட்டாங்க. கேஎல் ராகுல் தாங்க ஃபஸ்ட்டு கேப்டனு. இந்த பிங்க்கு சவுத் ஆஃப்ரிக்கா விளாண்டாங்களா அந்த பிங்க் கலர் ஜெர்சியில் ஃபஸ்ட்டு கேப்டன் வந்து பிங்க் கலர் ஜெர்சியில் சவுத் ஆஃப்ரிக்காவை பீட் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு கேப்டன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் தான். இதுக்கு முன்னாடி அந்த பிங்க் ஜெர்சியில் சவுத் ஆஃப்ரிக்கா விளாண்டுச்சுன்னா எல்லா மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க பிங்க் ஜெர்சியில் சவுத் ஆஃப்ரிக்கா விளாண்டது. ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் பிங்க் ஜெர்சியில் தோற்றுருக்காங்க. அது யார் பீட் பண்ணாருன்னா நம்ம கேஎல் ராகுல் தான் அந்த ரெக்கார்டை வச்சுருக்காருங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு கேஎல் ராகுல். செகண்ட் ஒன் டே வந்து டியூஸ்டே விளாட்றாங்க 19th. செகண்ட் ஒன் டே வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.